வெல்கம் டு எக்ஸாமினேஷன். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் டே 2 பார்க்க போறோம். சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு யூனிட் 2ல தான் இருக்கு. ஸோ நேத்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க அதையும் கூட பார்த்துட்டு இதுக்கு வந்துருங்க. இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டிய டார்கெட் நம்மளுடைய சிலபஸ்ல இல்லிட்ரசி, டிராப் அவுட், ரைட் டு எஜுகேஷன், உமன் எஜுகேஷன், ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் அண்ட் ப்ரோக்ராம், லேர்னிங் இத தான் வந்து அவங்க குடுத்துருப்பாங்க. இத நம்ம டீகோட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்னவா நம்ம எந்த மாடல்ல பண்ணா அது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இல்லிட்ரசிய பொறுத்தவரைக்கும் அதுக்கான காரணங்கள், காசஸ் முக்கியமா பார்த்துக்கணும். கான்சிக்வென்சஸ், லிட்ரசி இதோடைய டெஃபினிஷன் இல்லிட்ரசி அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபினிஷன் வந்து குளோபல் லெவல்ல வச்சிருக்காங்க. இந்தியாவுடைய சென்சஸ் டேட்டா எந்த ஸ்டேட் ஹையஸ்ட்டா இருக்கு, எந்த ஸ்டேட் வந்து 100% லிட்ரசி ரேட்ட வந்து அட்டைன் பண்ணியிருக்கு. ரீசென்ட்டா என்ன ஸ்டேட் வந்து அட்டைன் பண்ணியிருக்கு. நம்ம எப்பவுமே வந்து நமக்கு ஓவராலா கேரளா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த மாரி கேரளாவும் நமக்கு தெரியணும். ரீசென்ட்டா எதெல்லாம் வந்து 100%ல அட்டைன் ஆனது அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நேஷனல் லிட்ரசி மிஷன். ஸோ இது ரிலவென்ட்டா நீங்க ஷார்ட்டான ஒரு நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம லிட்ரசி அப்படின்னு வரும்போதே நம்ம கம்பல்சரி எஜுகேஷனல் பாலிசி ரிலவென்ட்டாவும் நம்ம பார்த்துக்கணும். 1948 ராதாகிருஷ்ணன் கமிட்டிலருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் ப்ரீ இண்டிபெண்டன்ட் ஏரியாவுல இருந்த எஜுகேஷனல் ரிலவென்ட்டான கமிட்டீஸ் இந்த ஹண்டர் கமிஷன், சர்ஜன் கமிஷன் இதுவும் பார்க்கலாம். ஆனா அது நம்ப ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மென்ட்டோடைய டெய்லி ஸ்டடி டார்கெட்லயே அது எல்லாமே நீங்க மேக்ஸிமம் பார்த்திருப்பீங்க. ஸோ அதனால இந்த ஏரியாவுல வரும்போது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. 1948ல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய எஜுகேஷன் பாலிசி 68ஆ இருக்கட்டும், 86ஆ இருக்கட்டும். அத தாண்டி கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. அதையும் வந்து நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கங்க. ஏன்னா கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அப்படிங்கிறது போத் என்வைரன்மென்ட் ரிலவென்ட்டாவும் அவருடைய கமிட்டிய வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா இவரு இஸ்ரோவுடைய சேர்மனா இருந்தவரு. அதேபோல எஜுகேஷன் ரிலவென்ட்டான கமிட்டியும் இருப்பாங்க. அதேபோல நியூ எஜுகேஷன் பாலிசி. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க இந்த இல்லிட்ரசிய வந்து நீங்க வந்து அ அ நோட்ஸ் அப்படிங்கிறத வந்து மேக் பண்ணி வைக்கணும். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இது வந்து ரிப்பீட்டடா நீங்க இந்த கன்டென்ட் எல்லாமே நீங்க வேற வேற இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதான் இந்த ஏரியாவுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். எல்லாமே ஃபேக்சுவல் ஷார்ட் நோட்ஸ் அந்த மெத்தட்லயே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா டிராப் அவுட்ஸ். ஸோ டிராப் அவுட்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க மேல இல்லிட்ரசிக்கு என்ன கன்டென்ட் எடுத்து வச்சீங்களோ, அத நீங்க இங்க அப்ளைடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியா நீங்க நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மேல இருக்கிற அதே விஷயங்கள் தான் இந்த காசஸா இருந்தாலும் சரி, என்ன இம்பாக்ட் இருந்துச்சு, கான்சிக்வென்சஸ் இருந்துச்சு, அதுக்கான ரெமிடியல் மெஷர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாலும் எல்லாமே ஒரே ஆன்சர் தான். மேல இருக்கிறதே லைட்டா மாடிஃபை பண்ணி ரீசென்ட்டான ஏதாவது ஒரு டேட்டாவ மட்டும் போட்டு நீங்க இத ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, இந்த காலை உணவு திட்டம்னு சொல்லி தமிழ்நாட்டுல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது இந்தியா ஒரு லெவல்ல மதிய உணவு திட்டம்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ வந்து பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்ததா ரைட் டூ எஜுகேஷன். இது வந்து கம்பல்சரி நீங்க ஒரு 10 டூ 12 பாயிண்ட் ஃபேக்சுவல் பாயிண்ட்ட நீங்க வந்து ரைட் டூ எஜுகேஷன் மட்டும் எடுத்து வச்சுக்கங்க. இத எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, இத மல்டி பர்ப்பஸா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட்ல இருந்து ஒரு 10 டூ 12 பாயிண்ட். ஸோ இந்த டேட்டா எல்லாமே நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். அடுத்ததா வுமன்ஸ் எஜுகேஷன். ஸோ பெண்களுடைய கல்விக்கான இப்ப கரண்ட்டா என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? கவர்ன்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஸ்பெஷலி வுமன்ஸ் எஜுகேஷன், கேர்ள் எஜுகேஷனுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் அண்ட் ப்ரோகிராம். ஸோ இந்த ஏரியாவுல நம்ம லேர்னிங் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. போஸ்ட் கோவிட் டைம்ல இந்த லேர்னிங் கொஸ்டின் வந்து ஒன் பை ஒன்னா அரைஸ் ஆயிட்டே இருக்கு. இதோடைய பாசிட்டிவ் என்ன? நெகட்டிவ் என்ன? லிட்ரசி கேப்ல இது என்ன ரோல் ப்ளே பண்ணுது? ரூரல், அர்பன் ஏரியாவுல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்கான அந்த டிஃபரன்ஸ்ல என்ன ரோல் வந்து ப்ளே பண்ணுது? அப்படிங்கிறது எல்லாமே கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டுட்டு இருக்காங்க. சரி பிவைக்யூல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ ரொம்ப முன்னாடி 2013லாம் இதோட டெஃபினிஷன் இந்த மாரி கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டாங்க. ஏன்னா, அப்ப 3 மார்க் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு. ஆனா கரண்ட்டா நமக்கெல்லாம் இப்ப 10, 15 மார்க் அந்த கேட்டகரி தான் இருக்கு. பட் இருந்தாலுமே நமக்கு இந்த 10 மார்க்லயே 2 5 மார்க் அப்படியும் பிரிச்சு கேட்கலாம். அதேபோல 15 மார்க்லயும் 3 மார்க் செக்ரிகேஷன் பண்ணியும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால எதையுமே நீங்க வந்து ஒமிட் பண்ண வேணாம். ஃபங்ஷனல் லிட்ரசியோட டெஃபினிஷன் பேசிக்கா கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அப்படின்னு சொல்லி. அதேபோல மெயின் காசஸ் ஆஃப் இல்லிட்ரசி. ஸோ இல்லிட்ரசி படிக்கும்போதே காசஸ், கான்சிக்வென்சஸ் அதோடைய கவர்ன்மென்ட்டோடைய ஸ்கீம் எல்லாமே தான் சேர்த்து படிக்க போறீங்க. அத வச்சு நீங்க ஆன்ஸர் வந்து இத பில்ட் பண்ணிடலாம். அடுத்தது டிராப் அவுட் ரிலவென்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து
அடல்ட் எஜுகேஷன் ரிலவென்ட்டா தான் முதியோர்கள் கல்விக்கான கொஸ்டினா தான் வந்து முன்னாடி எல்லாமே கேட்டிருந்திருக்காங்க. ஈவன் சம்டைம்ஸ் பார்த்தோன்னா, ஒரே இயர்ல ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு. ஸோ, அந்த முதியோர் கல்வி ரிலவென்ட்டா நீங்க ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஒரு ஹால்ஃப் பேஜுக்கு எடுத்தீங்கன்னா கூட போதும். கரண்ட்டா அதிகம் கொஸ்டின் வரதில்ல. பட் வந்து நீங்க எப்பயுமே பிஒய்க்யூக்கு ஒரு ஷார்ட் ஆன்சர் இருக்கிறது உங்களுக்கு வந்து சேஃப் ஜோனா தான் இருக்கும். இந்த கேள்வி டைரக்ட்டா வரல அப்படின்னா கூட, இன்டைரக்ட்டா எஜுகேஷன் ரிலவென்ட்டான கன்டென்ட்ல நீங்க இத அப்ளை பண்ணிக்கலாம். ரைட் டூ எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் ரைட் டூ எஜுகேஷன் அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? ஒரு 10 டூ 12 பாயிண்ட் அத எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, அது எந்த ஆஸ்பெக்ட்ல வேணாலும் கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்டின்னா, உலகமயமாக்கலில் இந்த ரைட் டூ எஜுகேஷன் உடைய அதாவது எஜுகேஷன் ரைட்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் என்ன? அதோடைய இம்பாக்ட் என்ன? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ, அது குளோபலைசேஷன் கேட்டாலும் சரி, பிரைவேடைசேஷன் டைம்ல நம்ம ரைட் டூ எஜுகேஷன் என்ன விதமான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது? அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அப்படின்னு கேட்டாலும் நீங்க அத எழுதிக்கலாம். அதேபோல டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் சர்வ சிக்ஷா அபியான். ஸோ, கொஸ்டின்ஸ் வந்து இந்த சர்வ சிக்ஷா ராஷ்டிரிய சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் இந்த மாரி ஹிந்தி நேம்ல இருக்கிற ஒரு 5 இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் ரிலவென்ட்டா இருக்கிற ஸ்கீம்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க மெயின்ஸ்ல வந்து அந்த ஆன்ஸர்ல அந்த வேர்ட யூஸ் பண்ணும்போது, இது வந்து உங்களுக்கு வேல்யூ ஆடடா வந்து இருக்கும். அதேபோல நியூ எஜுகேஷன் பாலிசி 1986 ஸோ, எஜுகேஷன் பாலிசிய பொறுத்தவரைக்கும் 68, 86 அப்ப ரீசென்ட்டா வந்தது. இது எல்லாமே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இது எல்லாமே நீங்க ஒரு ஷார்ட் நோட்ஸ் கம்பல்சரி இருந்தா மட்டும் தான், இந்த ஏரியாவ வந்து பெட்டரா வந்து உங்களால வந்து அப்ரோச் பண்ண முடியும். தேசிய எழுத்தறிவு பணி திட்டத்தின் முக்கியம். சரிங்களா? நேஷனல் லிட்ரசி மிஷன் வந்து இது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரிப்பீட் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஏரியா தான். அடுத்ததா, தற்கால இந்திய சமூகத்தில் கல்வியறிவு திட்டங்களின் பலம் மற்றும் பலவீனங்கள். சரிங்களா? அதோட கன்டெம்பரரி சொசைட்டில நம்மளுடைய லிட்ரசி புரோகிராம் உடைய ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் இத தான் வந்து கேட்டிருக்காங்க. இது ஜெனரல் ஆன்ஸர் தான் இதுக்கெல்லாம் எழுத முடியும். ஆனா, அந்த ஜெனரல் ஆன்ஸர்ல உங்களால எந்த அளவுக்கு அந்த ஜெனரல் ஆன்ஸர ஆப் அ ஒரு பாயிண்ட்டா குடுக்குறீங்க அப்டின்னா, அதுக்கு சப்போர்ட்டிவ் ஃபேக்ட் குடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய மார்க் அப்படிங்கிறது பூஸ்ட் ஆகும். ஜெனரல் பாயிண்ட்ங்கிறனால ஜெனரலா மட்டும் எழுதிட்டு விட வேணாம். நீங்க அதுக்கு சப்போர்ட்டிவான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனையும் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. இ-லேர்னிங்க பொறுத்தவரைக்கும் கிராமப்புற, நகர்ப்புற கல்வி இடைவெளி குறைப்பதில் மின் கற்றலின் பங்கை நுணுகி மதிப்பீடு செய்க. கிரிட்டிக்கலி எவாலுவேட் த ரோல் ஆஃப் இ-லேர்னிங் பிரிட்ஜிங் த ரூரல் அண்ட் அர்பன் எஜுகேஷனல் கேப். ஸோ, ரூரல் ஒரு ஏரியாவுல ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க. அர்பன் ஏரியாவுல ஒரு மெட்ரோபாலிட்டன், காஸ்மோபாலிட்டன் மாதிரியான ஏரியாவுல ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க. 2 பேருக்கும் வந்து அந்த எஜுகேஷனல் கேப் அப்படிங்கிறது வந்து இந்த இ-லேர்னிங் எந்த அளவுக்கு வந்து பிரிட்ஜ் பண்ணுது, எந்த அளவுக்கு வந்து குறைக்குது, அதோடைய பாசிட்டிவ், நெகட்டிவ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி, இது ஒரு ஜெனரலிஸ்டிக்கான கொஸ்டின் தான். பட் இதுல நீங்க ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன வச்சு, இத வந்து நல்ல ஒரு என்ரிச்டான ஆன்ஸரா உங்களால மாத்த முடியும். பள்ளி குழந்தைகள் மற்றும் அவர்களின் கல்வி இடைவெளியை மொபைல் சரிங்களா? தகவல் தொடர்பின் நன்மை, தீமை சரிங்களா? ஏன்னா கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த 2022ல இந்த கோவிட் அண்ட் போஸ்ட் கோவிட் டைம்ல தான் இந்த இ-லேர்னிங் ரிலவென்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு. அது தொடர்ந்து கன்டின்யூவாவும் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஏரியாவுல கேட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் சிலபஸ் டிகோடிங் இதுதான். ஸோ இதுக்கான மாடல் ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து அதாவது ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அதேபோல நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இன்னைக்கு வந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து இந்த போர்ஷன் ரிலவென்ட்டா குடுத்துருப்போம். ஸோ அதுக்கான மாடல் ஆன்சர்ஸ வந்து நீங்க வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல நமக்கு அந்த வீக்கெண்ட் டெஸ்ட் நடக்கும்போது, அதுல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுல அந்த ஆன்ஸர நல்லா என்ரிச்டு ஆன்ஸரா நீங்க வந்து எழுதி, அதையும் நீங்க வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவுல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.